நம்ம ஒன்று கேட்டால் நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒன்று சொல்லுவான் பாரு, அது நமக்கு அப்போ புரியாது, நம்ம வீட்டுக்கு போன பிறகும் புரியாது. ஏன்னா அதான் சொல்லுவார், அது அடுத்த கிண்டலாக சொல்லுவார், எம்ஏ எம்ஏ பிலாசபிம்பார். அது மாதிரி நேற்று இந்த நடிகர் நடத்தின பொதுக்குழு 41 பேரை காவு வாங்கின விஜய்ங்கிற ஒரு நடிகர் நடத்தின ஒரு பொதுக்குழுவை பற்றி நம்ம அதுக்குள்ளே போகல. பொதுக்குழு கூட்டுறேன், நான் என்ன இலவை கூட்டினாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. அதான் ஒரு பெரிய இலவை கூட்டிகிட்டு தானே வந்திருக்கான். நாம் கவுண்டமணி என்ன சொன்ன மாதிரி, நாம் ஒன்று கேட்டால் அவன் அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவான்னு சொன்னார்ல, அது மாதிரி நம்ம ஒன்று கேட்குறோம். நம்ம என்ன கேட்டோம், எப்போ அந்த நாமக்கல்லில் முடித்து கிளம்புனீங்கல்ல, எந்த டயத்துக்கு கிளம்புனீங்க? அதுக்கு முன்னாடி 8:45 இங்கே மீட்டிங் வச்சுட்டு 8:45 கிளம்புனீங்க, இதுக்கு பதில் சொல்ல. நாமக்கல்லில் நீ எத்தனை பேர் மயங்கி விழுந்தாங்கன்னு அது லிஸ்ட் இருக்குது. 30-35 பேர் விழுந்திருக்காங்க. ஏன்டா விழுந்தாங்க அதுக்கு பதில் சொல்லலை. அதில் 5 பேரில் ஒருத்தன் சிசியூவில் இருக்கான், அவன் கதை என்னாச்சு அதை சொல்லலை. அங்கேருந்து 50 காரு 200 பைக்கு அதில் அங்கேருந்து விரட்டிட்டு வராங்க. அது ஏன்டா வந்த அப்படின்னு எல்லாம் கேட்குறான், அதுக்கு பதில் சொல்லலை. வர்ற வழியில் 2 வண்டி 2 வீலரு, அதில் 2 பேர் உட்காந்தா மொத்தம் அது நமக்கு தெரிய 4 பேர் சக்கரத்தில் மாட்டினானே. பின்னாடி ஒரு கார் வந்துச்சு, அது மேலே ஏறிச்சா, பஸ் ஏறி அந்த காரும் ஏறிடுச்சு. உன் கட்சி தொண்டேன், அந்த 4 பேர் கதை என்னடா ஆச்சு, இருக்கானா செத்தானா, அதுக்கு பதில் இல்லை. நான் சொல்கிறது இப்போ யாருக்கும் இல்லை, விஜய்க்காக தான் சொல்கிறேன், விஜய்கிட்ட தான் நான் சொல்கிறேன். சரி, அப்படியே உள்ளே வர ஒரு டிஎஸ்பி தடுத்தார, போயிடாதீங்கடா இலவாயிருமுடா, போயிடாதீங்கன்னு கெஞ்சிருக்காரு. அதுக்கு என்ன பதில் சொல்கிற? அப்படியே உள்ளே போனால் நாம் மெயினாக கேட்டது ஒன்று, அது எல்லாத்தையும் 9 தொலையும் பொத்திக்கிட்டு இருக்கீங்க. இதே படத்துக்கான ஷூட்டிங்குன்னு நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். 63 கேமரா, இது இந்த பறக்கும்ல மேலே அந்த கேமரா,